ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ஷர்ட்டுக்கான கட்டிங் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ தான் கண்டினியூஸாக பார்க்குறோம். வாங்க அது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச்சிங் பண்ணலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸுக்கான 2 போர்ஷன் கட்டிங் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஃப்ரண்ட்டுக்கு வந்து இது வந்து நம்ம ஷர்ட்டுன்றதுனால ஓப்பன் பீஸாக தான் வரும். 2 போர்ஷனாக வரும். ஒன்று வந்து பட்டன் பீஸு, இன்னொன்று வந்து காஜா பீஸுமா வரும். சரி, வாங்க நம்ம எப்படி தைக்கலான்றது பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதுல வந்து நம்ம பட்டனும் காஜாவும் நம்ம ரெடி பண்றதுக்காக 1.5 இன்ச் விட்டுருந்துருப்போம். சரிங்களா? நான் இந்த பார்டர் வரதுனால 2 இன்ச்சாவே விட்டுருப்பேன். இந்த நாங்க கட்டிங் வீடியோ நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க பட்டன் வரப்போகுது. ஸோ அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம அந்த 1/2 இன்ச் பார்டரையும் சேர்த்து கரெக்டா அந்த 2 இன்ச்சுக்குள்ளேயே வந்து நம்ம அப்படியே ஃபோல்டிங் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்படி திருப்பி பாருங்க. ஸோ இங்க ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறது 1 இன்ச்சு, வெளியில் நம்மளுக்கு 1 இன்ச் இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக அந்த 2 இன்ச்சுக்குள்ளேயே நம்ம ஃபோல்டிங் பண்ணிடணும். ஸோ தையல் போட்டுக்கோங்க. அதுதான் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல வந்து ரைட் சைடு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுல வந்து நம்மளுக்கு இந்த பார்டர் கரெக்டாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுல வந்து 2 இன்ச் அளவுக்கு ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? உங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் பேட்டர்னுக்கு இந்த பார்டர் எனக்கு வேணும், அதனால மார்க் பண்ணியிருக்கிறது தெரியும். ஸோ அந்த 2 இன்ச் வரைக்குமே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃப்ரண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே தச்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த காஜா வந்து இந்த பட்டன் மேலே இந்த மாதிரி நமக்கு பிளேஸ் ஆகும். வாங்க நம்ம பேக் பீஸ்க்கு அப்படியே கண்டினியூ பண்ணி தைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து பேக் பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். க்ளோஸ்டு பீஸாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு நெக் பேண்ட் நம்ம கட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிடணும். ஸோ வாங்க வந்து நம்ம அதை வந்து அட்டாச் பண்ணுறதா பேக் பீஸ்க்கான வேலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கான சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இதே இந்த நெக் பேண்ட் வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுலயும் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மார்க் பண்ணி காட்டு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பீஸை வந்து நம்ம கீழே வைக்கிறோம். சரிங்களா? அந்த நெக் பேண்டை கீழே வச்சு அதுக்கு மேல நம்ம ஷர்ட்டோட பேக் பீஸை வந்து மேலே வைக்கிறோம். அந்த சென்டரை மார்க் பண்ணி கரெக்டாக வைங்க. ஸோ இந்த சைடில் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தான் விட்டுருக்கோம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸை வந்து மேலே வைங்க. ஸோ எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நெக் பேண்டு ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் பேண்ட் வந்து கீழே அடியில் ஒரு பீஸ் வச்சிருக்கோம். நடுவில் வந்து நம்மளோட ஷர்ட்டோட பேக் பீஸ் வச்சிருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு அந்த ஷோல்டர் பீஸ் அந்த பேண்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த 3 பீஸையும் அட் அ டைம்ல வந்து தைக்கணும். நம்ம பிளவுஸ்களுக்கெல்லாம் பட்டி தைப்போம் பார்த்தீங்களா, சேம் மெத்தட் தான். ஸோ ஷர்ட்டுக்கு வந்து நம்ம இங்கே ஷோல்டர்ல தைக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ 3ஐயும் வச்சு அப்படியே நம்ம தையலுக்கு அரைஞ்சு விட்டுருக்கோம். ஸோ அது அளவுக்கு அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த ராயஜஸ் எல்லாம் உள்ள போகணும், அதுக்காக தான் இந்த வேலை நம்ம செய்யறோம். ஸோ இங்க 2 நான் எந்த சுருக்கமும் இல்லாம நம்ம இதுக்கு மேல இப்போ படிமான தையல் போட போறோம். ஸோ நல்லா எடுத்து விட்டுக்கோங்க, கையினாலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இங்க எந்த சுருக்கமும் வரக்கூடாது. ஷர்ட் அப்படின்னா தான் ஃபினிஷிங்கா இருக்கும். ஸோ நல்லா இழுத்து விட்டுட்டு அப்படியே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஷோல்டர் பீஸோட வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை இணைக்கணும். வாங்க அதை எப்படி இணைக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. நம்ம தையல் வந்து போட்டிருக்கிற இடம் தான் வந்து ரைட் சைடா வரும். உள்பக்கம் நம்ம பரட்டி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் ராங் சைடு. ஏன்னா நம்ம இந்த ஷர்ட்ல வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். இந்த தையல் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரைட் சைடு ராங் சைடு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ரைட் சைடு இந்த நம்ம ஃபோல்டிங் பண்ணி உள்ள தச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ராங் சைடு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதுல தைக்கணும். ஸோ இந்த பேக் பீஸ்ல எடுத்துக்கோங்க பின்பக்கத்தை. இந்த 2 ஷோல்டர் பீஸ் வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து ஒரு ஷோல்டர் பீஸை வந்து இப்படி உள்ள பரட்டி விட்டுருங்க. சரிங்களா? இப்ப அடியில பரட்டி விட்டுருக்கேன். ஸோ ஒரு பீஸை மட்டும் இப்படி மேல் பக்கம் வச்சிருக்கேன். இதுல வந்து இப்போ இது வந்து நம்மளுக்கு ரைட் சைடா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த உள் பீஸ் வந்து நம்ம உள்ள பரட்டி விட்டுட்டோம். இது வந்து உள் பக்கம் தான் வருது, ராங் சைடு. ஸோ இது ரைட் சைடா எடுத்தோம்னா இந்த ரைட் சைடு மேல நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வெட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட ரைட் சைடை மேல போடுறோம். சரிங்களா? ரைட் சைடு மேல
ரைட் சைடு போட்டுக்கிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் இங்கே நெக்லேருந்து வர்ற அளவு தான் நம்மளுக்கு சரியான அளவு. இங்கே 1/2 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாது. இங்கே நெக்லேருந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் அதை கனெக்ட் பண்ணி இந்த முன்தட்டை வந்து நீங்கள் வச்சு அப்படியே தையல் போட்டுக்கணும். சரிங்களா, வாங்க அப்படியே தையல் போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே தையல் போட்டாச்சு. சேம் இதுவும் இந்த பக்கமும் அதே மாதிரி ரைட் சைடு மேலே நம்ம அப்படியே போட்டு ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஸோ ரைட் சைடு வந்து கீழ் பக்கமாக விட்டுருக்கோம், ராங் சைடு அப்படியே மேலே வச்சு நம்ம இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே நெக்கோட அந்த வளைவு வட்டி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு ரெடி அளவாக எடுத்துக்கணும். இங்கேயும் நீங்கள் வைக்கக்கூடாது. இது நம்ம ஸ்லீவ் இந்த முன்தட்டை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா வெட்டி விட்டுருவோம். 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கீழே இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ராய் எட்ஜஸ் உள்ள போற மாதிரி நம்ம மடிக்கணும். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணி இந்த உள்ள நம்ம ஒரு பீஸ் விட்டுருக்கோம் இல்லைங்களா, ஷோல்டர் ஸ்ட்ராப்பு ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த இது தானா இப்படி மேல் பக்கம் வரும். ஸோ அப்படி வரும்போது இப்படி வச்சு சேம் அதே மாதிரி நெக் வளைவு நம்ம வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு ரெடி அளவா வச்சுக்கிட்டு அப்படியே ஏற்கனவே போட்ட தையல் மேலே இன்னொரு தையல் போட்டுறணும். ஸோ இப்படி போடும்போது நம்மளுக்கு உள்பக்கம் எந்த பீஸும் நம்மளுக்கு இந்த தையல்ல மாட்டக்கூடாது, கவனமா தைங்க. ஓகேங்களா, சேம் இதே மாதிரி இங்கேயுமே அதே தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 2 சைடும் தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த பீஸ் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்ள மோல்டிங் ஆயிரும், அதுக்காக தான் இந்த வேலை. சரிங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே நம்மளுக்கு வந்து அந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும். இந்த ஷோல்டர் பேண்டுக்கும் இந்த ஃப்ரண்ட் பீஸ் ஜாயின் பண்ற இடத்துல எந்த ஒரு பீஸருமே வரக்கூடாது. அது அவ்வளவு தூரம் நல்லா ஃபிட்டிங்கா இருக்காது, பார்க்கவும் நீட்டா இருக்காது. ஸோ பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்ல வந்து இந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் உள்ள நம்ம கவர் பண்ணிடணும். சரிங்களா, ஸோ ஒன் டைம் தைக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். ஸோ ஈஸியான மெத்தட் தான். ஸோ இப்போ இதை இழுத்து விட்டு இங்கே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு பேக் பீஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம கரையை மடிச்சடிக்கிறது தான் வேலை. காலர் ஃபினிஷ் பண்ணோன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும். வாங்க இது எப்படி அடுத்து நெக்ஸ்ட் செய்யலான்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவுக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை அப்படியே உள்ள மடிச்சடிக்க போகிறோம். சரிங்களா, வாங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு இந்த பார்டர் அப்படியே வேணும். ஸோ அந்த பார்டரை கனெக்ட் பண்ணி மடிச்சடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, சேம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அடிச்சு திருப்பிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை வந்து நம்ம ஷர்ட்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைட் சைடு மேல ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும். இப்போ தான் வந்து நம்ம இந்த ஷோல்டர் பேண்ட்ல வந்து நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை தேவைக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அந்த 1/2 இன்ச் அப்படியே கரெக்டா வெட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ இதுல சென்டர் பார்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்க சென்டர் நாச்சு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸ்லீவோட சென்டர் நாச்சு இதையும் நம்ம ஈவனா வச்சு அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். சேம் அந்த பக்கம் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சைட்ல தான் இப்போ வந்து ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ எதிர்பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஸ்லீவ்ன்றதுனால 2 தையல் போட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாய்ஸ் யூனிஃபார்ம் ஷர்ட்ன்றதுனால நம்ம வந்து இந்த ராய் எட்ஜஸ் அப்படியே விட முடியாது, ஓவர்லாக் கொடுத்தாலுமே நல்லா இருக்காது. ஸோ வந்து இது என்ன பண்றோம்னா பாருங்க, பாடி சைடு இந்த நம்ம மடிச்சு தைக்கிறது வந்து நம்ம பாடி சைட்ல வந்திருக்கணும். சரிங்களா, ஸோ வந்து ஒரு குட்டி இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி அகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட போறோம். நம்ம ஷர்ட்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஸ்டிச் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ராய் எட்ஜஸ் எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நான் அது மாதிரி பண்ண போறேன். அதுக்காக தான் இங்கே நம்ம ஸ்லீவ்ல தையலுக்காக நான் 1/2 இன்ச் விட்டுருந்தேன். நம்ம நார்மலா வந்து 1/2 இன்ச் தேவைப்படாது. ஸோ ஒரு இன்னும் இல்லை, இப்படி ஒரு குட்டி ஃபோல்டிங் பண்ணி அகைன் ஒரு மடிப்பு தச்சு தையல் போட போறேன். அந்த கொசுரெல்லாம் உள்ள மடிகிற மாதிரி.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம பாய்ஸ் ஷர்ட்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வெளி சைடுமே நம்மளுக்கு இது மாதிரி பண்ணும்போது தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா, வாங்க இதே மாதிரி நம்ம ஸ்லீவ் அந்த சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 சைடுமே ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காலர் எப்படி செட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸையும் இப்படி ஈவனாக எடுத்துக்கோங்க. நம்ம நெக்கோட இந்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்றத நல்லா ஈவன் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கழுத்தோட சுற்றளவு இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த இதெல்லாம் அப்படியே வந்து அளவெடுத்து சென்டர் நாச் கொடுத்துக்கிட்டோம். இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம், நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, இதுக்கு இந்த அளவுக்கு தான் நம்ம கேன்வாஸ் எடுப்போம். எனக்கு 6.75 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ வாங்க இந்த அளவு கேன்வாஸ் நம்ம வெட்டிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காலர் கேன்வாஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கும். சரிங்களா, இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம ஷர்ட்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டேஷனரி ஷாப்ல எல்லாம் கிடைக்கும். சரிங்களா, அது வந்து நான் எப்படி ஃபோல்டிங்ல எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எடுத்த அந்த 6.75 வந்து இங்க அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது வந்து அப்படியே ரெடி அளவாவே நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா, குழந்தைங்க தான்றதுனால நான் ஃபர்ஸ்ட் இந்த காலரை வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு 10 இயருக்கு மேல இருக்காங்க, இல்ல பெரியவங்களுக்கு நீங்க தைக்கிறீங்கன்னா இது வந்து 1.25 இன்ச்சு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இது அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேல வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒரு 2-3 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. சேம் இந்த காலர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த குட்டி காலர். ஸோ அதுல இருந்துமே ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டத்துல மார்க் பண்ணி இந்த மார்க்கிங் எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது நார்மலா இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு காலர் வந்து கொஞ்சம் ஷேப்பா இருக்கும். சரிங்களா, அந்த ஷேப்புக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அதை அப்படியே ஷேப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம பாக்ஸ் ரெக்டாங்கிள் மாதிரி போட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச் ஷேப் பண்ணியிருக்கோம். சேம் இங்கேயுமே அதே மாதிரி தான். இதே ரெக்டாங்கிளாவே விட்டு நீங்க காலர் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் இங்க ஒரு கர்வ் மாதிரி ஷேப் கொடுத்தோம்னா பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதா ஒரு கர்வ். சரிங்களா, ரொம்ப வேண்டாம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 கலருமே தனித்தனியா கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை அப்படியே இந்த ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி 2 கேன்வாஸையும் நம்ம வெட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷர்ட்டுக்கான பீஸ்ல இதை அயன் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஷர்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கேன்வாஸை வெட்டி இருக்கிறதுல இதுதான் ஷர்ட்டுக்கான பீஸ் நம்மளுது. ஸோ வந்து 2 சைடுமே மேல ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அயன் பண்றதுக்கான பீஸு. ஸோ நீங்க கரெக்டா அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேன்வாஸும் வேஸ்ட் ஆயிரும், உங்களுக்கு மெயின் கிளாத்துமே வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். மேல ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம ஜாயிண்ட் போட்டாலுமே அவ்வளவு நல்லா இருக்காது, நீட்டா இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஜாயிண்ட் எதுவுமே வரக்கூடாது, நம்மள நீட் பீஸா வரும். இதை அயன் பண்றதுக்காக. அடுத்தமா இதே பீஸை வந்து அடிச்சு திருப்புறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு பீஸ் தேவை. ஸோ இதே அளவுக்கு இன்னொரு பீஸை வெட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ 2 பீஸ் நம்மளுக்கு தேவை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேன்வாஸ்ல வந்து 1 சைடு மட்டும் இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த ஷைனிங் பக்கம் தான் நம்ம வந்து நம்ம மெட்டீரியல் மேல வச்சு அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு ரஃபா இருக்கும், இது மேல நீங்க வைக்க கூடாது. இந்த ஷைனிங் பக்கத்துல தான் க்ளூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீஸ்ல வந்து அந்த ஷைனிங் சைடு வந்து நம்ம மெட்டீரியல் பக்கம் விழுகிற மாதிரி வச்சு இப்படி அயன் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா, நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இதுக்கான இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த 1/2 இன்ச் இந்த ஷேப் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட காலரோட மேல் பக்கம் வரும். இந்த கொஞ்சம் குறுகலா இருக்கிற பக்கம் தான் வந்து நம்ம அந்த சின்ன கேன்வாஸோட அட்டாச் பண்ற பீஸ். சரிங்களா, இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கதான் நம்ம தையல் போடணும், இந்த டைரக்ஷனுக்கு தான். ஸோ இந்த பீஸ் மேல நம்ம அயன் பண்ண பீஸையே தூக்கி இப்படி மேல வச்சு அப்படியே இந்த டைரக்ஷனுக்கு அப்படியே சுத்தி கேன்வாஸ் மேல தையல் போடக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம்.
ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்ட தையல் போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த இடத்துல அப்படியே தையல் கிட்டமா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒயிட்ன்றதா தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ சுற்றி வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் வெட்டி விட்டுறலாம். வெட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேன்வாஸை திருப்பி விடும்போது இந்த கார்னர் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஏதாவது பொருளை வச்சு லைட்டாக வந்து நெம்பி விட்டுக்கோங்க. அப்படின்னா இந்த கார்னர் வந்து நல்ல ஷேப் தெரியும் நல்லா. ஸோ அதுக்காக தான். ஸோ எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா துணியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு சுருக்கம் எதுவும் இல்லாமல் சுற்றி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவு தள்ளியே தையல் போட்டுக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டு எந்த பக்கமும் துணி சுருக்கம் இல்லாமல் நல்லா ஒன்று போல தையல் போடுங்க. அப்படின்னா தான் பார்க்க காலர் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இந்த மாதிரி ஒரு தையல் மாதிரி போட்டு எடுத்துட்டோம். ஸோ வந்து இதில் வந்து எப்படி இருக்கணும்னா, நம்ம கேன்வாஸ்க்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத் இருக்கணும் 2 சைடு பீஸுக்குமே. அதை நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் வெட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதே மாதிரி அதையும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கேர்வாக இருக்க பக்கத்தை விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம கீழே விட்டுருக்கிற அந்த பீஸை வந்து அப்படியே நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். ஸோ இப்படி மடிச்சு அடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சென்டர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கேன்வாஸ் எது வரை இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஒரு குட்டி நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சேம் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேன்வாஸ்லயுமே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. குட்டி நாச் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நம்ம கேன்வாஸ் உள்ள பீஸை வந்து நம்ம மேல் பக்கமா நம்மளுக்கு தெரியுற மாதிரி போட்டுக்கோங்க. அகைன் வந்து இதுலயுமே இந்த நம்ம இப்ப செகண்டா ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து 2 நாச்சஸையும் சேமா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2க்கும் கீழே வந்து நம்ம இந்த அடிஷ்னலா ஒரு சப்ளிமெண்ட் பீஸ் வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டச் பண்ணாலே தெரியும் நம்மளுக்கு கேன்வாஸ் எங்க இருக்குதுன்னு. ஸோ அந்த கேன்வாஸை கனெக்ட் பண்ணி ஸோ இப்படி கை வச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கேன்வாஸ் எங்க இருக்குதுன்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம தையல் போடணும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா தான் கிளாத் இருக்குது. சும்மா 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் வெட்டிடுங்க. இங்கே கிளாத் அதிகம் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வெளியில் எடுத்து தள்ளுற மாதிரி இருக்குது. கேன்வாஸ் மேலே தையல் விழுந்துடும். அளவுக்கு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் கிளாத் இருந்தால் போதும். சரிங்களா, ஸோ அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்துக்கோங்க, நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல கரெக்டாக தையல் விழுகணும். கேன்வாஸ் மேலே விழுகக்கூடாது. எல்லா நாச்சும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா, இப்போ அப்படியே தையல் போடலாம். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். உங்களுக்கு தேவைப்பட்ட குண்டு சீனால கூட செக்யூர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னா. பொறுமையாக போட்டுட்டே வாங்க. கடைசியில அந்த ஷேப் ஃபினிஷ் பண்ணி அப்படியே வந்து முடிச்சிருங்க. ஸோ இப்படி அதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். குட்டி நாச்சு 2 கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நல்லா திரும்பிடும். ஸோ திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பரட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எல்லா கேன்வாஸுமே நம்ம மோல்டிங்ல நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இதை வந்து ஷர்ட்ல ஜாயின் பண்ற அளவுக்கு 1/4 இன்ச் இருந்தா போதும். ஸோ இங்க அதிகமா இருக்கு, அதை அப்படியே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த காலர்ல போட்ட மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா, இதுலயுமே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷர்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ ரைட் சைட்ல நம்ம சென்டர் அர்க்காரை பார்த்துக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே நம்ம காலர் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டா அந்த சென்டர் நாச்சும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற காலரும் வந்து கரெக்டா வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டா தான் வருது. ஸோ ஃபுல்லாமே ஒன் டைம் வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா, செக் பண்ணி பார்த்துட்டோம், நம்மளுக்கு கரெக்டாவே இருக்குது. ஸோ இது எப்படி வச்சு தைக்கணும்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட் பீஸ் கொடுத்தோம் பாத்தீங்களா, அது வந்து கீழ் வாக்குல இருக்கணும். நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சது மேல இருக்கணும். உங்களுக்கு ஆஃப்டர் காலர் தைச்சதுக்கு அப்புறம் அந்த பொசிஷன்ல தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம இப்படி திருப்பி வச்சு தைச்சிடக்கூடாது. சரிங்களா,
ஸோ காலர் எப்பயுமே இந்த ஓப்பன் சைடு வந்து நான் மேல் பக்கம் தான் இருக்கணும், ரைட் சைடு மேலே நான் வச்சு தைக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக காலரோட எண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோமோ அந்த 1/4 இன்ச் அளவுக்கு ஒன்று போல தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ வந்து இப்படி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே கவர் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து காலரை ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். காலர் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். எல்லாம் உள்ள அப்படியே கவர் பண்ணுற மாதிரி அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ தைக்கும் போதே இந்த இடத்துல இந்த மாதிரி கிடைக்கிற அங்கங்கே இருக்கிற நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு காலர் ரொம்ப நல்லாவே ஃபினிஷ் ஆகிருக்கு. உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே ஒன்று போல் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து கவர் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க, அவ்வளோதான், நம்ம சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படியே சைடு தையல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கையோட சுற்றளவு மார்க் பண்ணி அப்படியே தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஷர்ட்டோட ஃபுல்லாக ஒன் சைடு எல்லாமே 2 சைடுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில். ஸோ ஃபினிஷிங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரிங்களா? 2 சைடுமே தையல் போட்டுட்டேன். ஸோ கீழே பாட்டம் ஃபினிஷ் பண்ணோன்னா அவ்வளோதான், நமக்கு ஷர்ட்டோட ஸ்டிச்சிங் ஃபுல்லாக ஓவர். பாட்டம் வந்து நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நான் அப்படியே வந்து மடித்து தைச்சிக்கிறேன். பாட்டத்தை ஃபோல்டிங் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு சைட்ல இருந்து ஃபோல்டிங் பண்ணி வரும்போது கரெக்டாக இந்த மிட் ஆஃப்ல ஜாயிண்ட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, 2 ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டும் நம்ம ஃபோல்டிங் இந்த மாதிரி ஈவனாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துக்கிட்டு போகும்போது இந்த ஃபோல்டிங் வந்து நகர்ந்து போயிடும். முன்னாடி இல்லைன்னா ஃப்ரண்ட் பீஸ் பக்கம் நகர்ந்துடும், இல்லைன்னா பேக் பீஸ் பக்கம் நகர்ந்துடும். அப்படி போகக்கூடாது. அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக நம்ம எங்கே ஜாயிண்ட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து கரையும் கீழே மடிச்சு அடிச்சிருக்கிறோம். அப்படின்னா தான் வந்து ஷர்ட் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுபடி கொஞ்சம் பார்த்து நீங்கள் இந்த ஃபோல்டிங் வந்து பார்த்து அடிங்க. துணி இழுக்காம பண்ணாலே அந்த இது கரெக்டாக வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷர்ட் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லாவே அவுட்புட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பின்வன் ஒன்று போல நல்லா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.